வணக்கம். வெல்கம் டு நீலாமலர் டிசைனர். வெறும் பீட்ஸை மட்டுமே வச்சு இவ்வளோ ஹெவியான பிரைடல் ப்ளவுஸ் ரெடி பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஸோ இதை தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க நம்ம டிசைனை ஸ்டார்ட் பண்ணலாம். Your dream is your signature. உன்னால முடியும், நிச்சயம் முடியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவ் டிசைன் தான் பண்ண போகிறேன். இந்த ஸ்லீவ் டிசைனோட லென்த் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 12 இன்ச்சு. இதில் ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு வந்துட்டு நம்ம ஹெவியான செக்குடு பார்டர் ஒர்க் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஓகே, இந்த டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் 5 mm ஆஃப் பீட்ஸு, கோல்டு திலகம் ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸ், டல்கோல்ட் பீட்ஸ், 4 mm டல்கோல்ட் பீட்ஸு, ஜரி த்ரெட். இந்த மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம வந்துட்டு இதில் இந்த ஒர்க்கில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 லைன் வந்துட்டு ஜரி த்ரெட்னால வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். அதை ஒட்டி வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சுகர் பீட்ஸ் பிராண்ட் வந்துட்டு பிரிஸ்டோ பிராண்டு, ப்ரீமியம் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு சுகர் பீட்ஸ் பிராண்ட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோவில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோலையும் ஸ்கிப் பண்ணாமல் நான் வந்துட்டு சொல்கிறது, நான் யூஸ் பண்ணுற சுகர் பீட்ஸ் பிரிஸ்டோ பிராண்டு தான். சரி ஓகே, நம்ம சுகர் பீட்ஸை 2 கொடுத்துக்கலாம். அப்போ தான் பார்க்க நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். சுகர் பீட்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு லைன் வந்துட்டு ஸ்டோன் செயின் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸ்டோன் செயின் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் க்ளூ வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதை கடைசியில் நம்ம ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிவிடுவோம். ரொம்ப சேஃபாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் எப்போதுமே வந்துட்டு ஸ்டோன் செயின் ஒர்க்கு இப்படி தான் வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணுவேன். மேலேயே வந்துட்டு நம்ம ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த சாரியோட கலருமே வந்துட்டு இதே சேம் கலர் தான். அதில் வெறும் கோல்டு கலர் பார்டர் மட்டும் இருக்குது. ஸோ கோல்டு கலர் மட்டும்தான் நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். கஸ்டமர் வேறு எந்த கலர் காம்பினேஷனும் கேட்கல. நம்ம மேலே இருக்கிற அந்த பார்டர் ஒரு லைன்லேயே வந்துட்டு சுகர் பீட்ஸ்னால கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற செக்குடு பாக்ஸை வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு செக்குடு பாக்ஸ் வந்துட்டு போட்டுக்கலாம். செக்குடோட சைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1/2 இன்ச்சு தான். ரொம்ப நெருக்கமாக வந்துட்டு போடுறேன். ஏன்னா கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப குட்டி குட்டி செக்குடு பாக்ஸ் தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதை நீங்கள் கர்தானா வச்சு கூட ஃபில் பண்ணலாம். அது இன்னுமே வந்துட்டு நல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு கஸ்டமர் நெட்லேருந்து எடுத்து கொடுத்த டிசைன் இது. ஸோ அவங்க எப்படி அதில் இருக்கோ அதே மாதிரி சேமாக கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம சேமாக தான் பண்ணியிருக்கோம். இந்த செக்குடுக்குள்ளார 5 mm ஆஃப் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு அதை சுற்றி வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன். நீங்கள் இப்போ இந்த ஆஃப் பீட்ஸுக்கு பதிலாக வந்துட்டு ஃபிட்டிங் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, ஒயிட் கலர் இல்லைனா கோல்டு கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுக்கலாம். இல்லைனா வந்துட்டு குந்தன் ஸ்டோன் கொடுத்தா அதை சுற்றி வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமரோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவங்க எந்த மாதிரி ரேஞ்சஸில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பேட்டர்ன் வந்துட்டு ஆர்ச் மாதிரி, அதாவது ஸ்கேலப் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ட்ரைஸ் எடுத்துக்கிறேன். ட்ரைஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அதுலேயும் வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம். இந்த டிசைனில் பர்டிகுலராக வந்துட்டு எந்த ஒரு ட்ராயிங்கும் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஸ்கேலை மட்டும்தான், அதை மட்டும் நீங்கள் பேட்டர்ன் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். மற்றது எல்லாமே நம்ம வந்துட்டு ஸ்கேல் வச்சு கோடு போடுற மாதிரி தான், லைன்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால இதுக்கு ஒன்றும் பெருசாக வந்துட்டு நமக்கு ட்ரைஸிங்லாம் தேவை கிடையாது. நம்ம டேரெக்டாகவே வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு பேட்டர்ன் போட்டு வச்சு ட்ரைஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் 4 mm டல்கோல்ட் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். அந்த எட்ஜஸில் வந்துட்டு வர மாதிரி கரெக்டாக வந்துட்டு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் எட்ஜ் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பீட்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ண தெரியும், நான் எப்படி வந்துட்டு பிரைடல் ப்ளவுஸ் பண்ணுறதுனா நிச்சயமாக நீங்கள் இந்த ஒர்க்கை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். த்ரெட் ஒர்க்கோ வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பீட்ஸ் மட்டும்தான் வச்சு ஹெவியான ஒரு பிரைடல் ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 4 mm டல்கோல்ட் பீட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு நம்ம ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்து அந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்துட்டு திலகம் குந்தன் ஸ்டோனை வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஸ்கேலப் இருக்கு இல்லையா, அதில் சென்டராக வந்துட்டு நம்ம கணக்கு பண்ணி கரெக்டாக வந்துட்டு ஆஃப் பீட்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். சென்டராக கொடுத்து அதை சுற்றி வந்துட்டு சுகர் பீட்ஸ் வந்துட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறோம். சுகர் பீட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 4 mm பீட்ஸு ஒரு சுகர் பீட்ஸ்னு வச்சு அதை சுற்றி நம்ம ஃப்ளவர் புட்டாஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு அதை சுற்றி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸ் புட்டாஸ் வந்துட்டு நம்ம சுற்றி நெருக்கமாகவும் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கூட கொடுத்துக்கலாம். நான் ஒரு 7, 8 அந்த மாதிரி வர மாதிரி தான் நான் வந்துட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு மாதிரி சேஞ்சஸ் கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த திலகம் ஸ்டோனை சுற்றி கூட நம்ம வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அந்த எட்ஜஸ் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக வரணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க.
இவங்க வந்து நம்ம யூடியூபர் சப்ஸ்கிரைபர் தான். ரேகா டைலர்ன்னு சொல்லிட்டு, சென்னை பம்மல்லேருந்து சொல்லிட்டு நமக்கு மெஷர்மென்ட் மட்டும் தான் அவங்க வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. சில்க் காட்டன் நம்மளே எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதே கலருக்கு வந்துட்டு சில்க் காட்டன் டார்க் கிரீன்ல வந்துட்டு சாரி கலருக்கே நம்ம எடுத்து பண்ணிட்டோம். எப்போதுமே சாரியோட வர ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா? ரன்னிங் ஃபேப்ரிக் ப்ளவுஸ் அத வந்துட்டு நீங்க தனியா ஸ்டிச் பண்ணி எந்த டிசைனுமே பண்ணாம வச்சுக்கிறது பெஸ்ட்டு. தனியா வந்துட்டு சில்க் காட்டன் எடுத்து நீங்க பண்றது தான் வந்துட்டு பெஸ்ட்டா இருக்கும். இந்த ஆர்ச் டிசைன நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா, அத ஒட்டி வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு நம்ம போட்டுக்கங்க. போட்டுட்டு அந்த லைன்ல வந்துட்டு நான் 4 டல் கோல்ட் பீட்ஸ் வந்துட்டு குடுக்குறேன். ஓகே. டல் கோல்ட் பீட்ஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சில பீட்ஸ்ல 2, 2 அப்படியே ஒட்டிட்டுருக்கும். 2, 3ன்ட்டு. அத ஜஸ்ட் நீங்க நகத்த வச்சு பிரஸ் பண்ணாவே வந்துட்டு பிரேக் ஆயிடும். சம்டைம்ஸ் வந்துட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா பிரேக் ஆகாது. அதனால வந்துட்டு அத பார்த்துக்கங்க. பார்த்துட்டு கன்டினியூவா நம்ம இது மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு இடையில வந்துட்டு நம்ம ஒரு 4 பீட்ஸு வந்துட்டு இடையில வந்துட்டு குடுக்கணும். அதாவது எப்படின்னா, இது போல. இப்போ பாருங்க, ஒரு பீட்ஸ் விட்டு ஒரு பீட்ஸு. இது மாதிரி கன்டினியூவாவும் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்ல தனித்தனியாவும் நீங்க வந்துட்டு எண்ட் நாட் போட்டு கூட நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். கன்டினியூவா ஸ்டிச் பண்றது தான் வந்துட்டு பெஸ்ட்டா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் எண்ட் நாட் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ, அதனால ஒரு பீட்ஸ் விட்டு ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு குடுக்கும்போது ரொம்ப நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீட்ஸ் அத ஒட்டி குடுங்க. அந்த 4 பீட்ஸ ஒட்டி ஒரு லைன் சுகர் பீட்ஸ் குடுத்துட்டு, ஸ்டோன் செயின் வந்துட்டு அதுக்கு மேல வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு சுகர் பீட்ஸ் வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ரிப்பீட்டடாக இதே டிசைன் தான் ரிப்பீட்டாக அப்படியே வரும். ஸோ ஒரு லைன் வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறோம். ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அது மேலேயே வந்துட்டு நம்ம 4 டல் கோல்ட் பீட்ஸ் இருக்கு இல்லையா? 4 டல் கோல்ட் பீட்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். 4 டல் கோல்ட் பீட்ஸ் கொடுத்துட்டு, அதே மாதிரி ஒரு பீட்ஸ் விட்டு ஒரு பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு இடையில நம்ம வந்துட்டு 4 டல் கோல்ட் பீட்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். எப்படி கீழே கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி மேலேயும் அதே டிசைனை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரிப்பீட் பண்ணுறோம். இந்த டிசைனை நீங்கள் எந்த கலரில் போட்டாலுமே, எந்த ஒரு டார்க் கலரில் போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு கலரு. ஸோ நீங்கள் இப்போ டார்க் கலர்னால் ரெட்டில் பண்ணலாம், பிங்க்கில் பண்ணலாம், இல்லை மெரூன் கலர், ப்ரௌன் கலர், ப்ளூ கலர்னு சொல்லிட்டு எந்த ஒரு டார்க்கான கலரில் இந்த டிசைனை பண்ணாலுமே செம்ம கிராண்டான ஹெவியான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸாக இருக்கும். நம்ம எப்படி வந்துட்டு கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி வந்துட்டு கொடுக்குறோம். இடையில வந்துட்டு நான் கண்டினியூவாக தான் வந்துட்டு நான் ஸ்டிச்சஸ் பண்ணுறேன். ஓகே. இதே மாதிரி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக இதே ஒர்க்கை ரிப்பீட் பண்ணி நான் ஒரு 3 அடுக்கில் வந்துருச்சு. ஓகேவா? 3 ஸ்டெப்பில் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதில் வந்துட்டு 2 ஸ்டோன் செயினுக்கு இடையில வந்துட்டு செயின் ஸ்டிச் மாதிரி லாக் ஸ்டிச் மாதிரி வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு லாக் ஸ்டிச்சஸ் கொடுக்கணுன்னா கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் நல்லா சேஃப்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஒர்க்கு ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு 3 அடுக்கில் வந்துட்டு இந்த ஆர்ச் வந்திருக்கு. 3 இல்லை 4 அடுக்கில் வந்திருக்கு ஆர்ச் வந்திருக்கு. 3 லைன் வந்துட்டு அந்த பார்டர் ஒர்க் மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்துட்டு ஹேங்கிங்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் இதில் யூஸ் பண்ணுற ஹேங்கிங்ஸ் பீட்ஸ் வந்துட்டு பென்சில் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது. இது வந்துட்டு கோல்டு கலரு ஹேங்கிங்ஸு, ஒரு 4 சுகர் பீட்ஸு, ஒரு பென்சில் பீட்ஸு, அதுக்கப்புறம் 4 பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹேங்கிங்ஸ் வந்துட்டு நெருக்கமாகவே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. கஸ்டமர் பர்டிகுலராக ஹேங்கிங்ஸ் வேணும், அதே கோல்டு கலரே வேணும் அப்படின்ட்டாங்க. நீங்கள் இப்போ வந்துட்டு க்ரீன் கலர் அப்படிங்கன்னா க்ரீன் கலர் கூட நம்ம டேப்லெட் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். பாருங்கள், ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எவ்வளோ ஹெவியான ப்ரைடல் ப்ளவுஸ் பாருங்கள். கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு ஃபினிஷிங் செம்மையாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அடுத்தது நம்ம பேக் நெக் டிசைனில் வந்துட்டு கஸ்டமர் டேசில்ஸ் கேட்டிருந்தாங்க. கஸ்டமைஸ்டு டேசில் ஹார்ட் போட்டு அதில் பொண்ணு மாப்பிள்ளையோட இன்ஷியல் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் ரொம்ப மீடியமான ஹார்ட்டு தான் அதை நான் பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தேன். அதை வச்சு நான் ட்ரைஸ் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு அவுட்லைன் மாதிரி வந்துட்டு ஜரி த்ரெட் வச்சு 3 லைன் வந்துட்டு ஜரி த்ரெட்னால செயின் ஸ்டிச் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். ஓகே. இந்த நெக்கோட டெப்த்து பார்த்துட்டிங்கன்னா 9.5 இன்ச்சு, அகலம் வந்துட்டு 5.5 இன்ச்சு அகலம் வருது.
ஸோ நம்ம அந்த டேசல்ஸ் வந்துட்டு நான் வரிசையாக தான் ஹார்ட்டில் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அடித்து பின்னாடி திருப்பும்போது கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இது போலயே போட்டுக்கிட்டேன். ஓகே. நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு நெக் லைன்லேயும் வந்துட்டு ஜரி த்ரெட் வந்துட்டு 3 லைன் போட்டுக்கிட்டேன். அதை ஒட்டி வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸ் வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்டோன் செயின் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் மறுபடியும் ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு 5 mm ஆஃப் பீட்ஸு கேப் விட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆஃப் பீட்ஸை வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆஃப் பீட்ஸை சுற்றி வந்துட்டு நம்ம அவுட்லைன் மாதிரி சுகர் பீட்ஸை வந்துட்டு வளைவாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கொடுக்குறோம். நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெவியான ஒரு கிராண்டான ப்ரைடல் ப்ளவுஸ் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் கண்டிப்பாக கிளாஸ் எதுவும் எடுக்கலை. நான் வந்துட்டு ப்ளவுசஸ் மட்டும்தான் வந்துட்டு ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கிளாஸஸ்க்காக நிறைய பேர் கேட்குறீங்க. நான் கிளாஸஸ் எடுக்கலை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. நிச்சயமாக வீடியோ பாருங்கள். இதன் மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஆரி ஒர்க் வந்துட்டு கற்றுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நிச்சயமாக வந்துட்டு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். நிச்சயமாக ஒரு நாள் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கும் போதுமே எனக்குமே ரொம்ப ஆரி ஒர்க் வந்துட்டு ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்கும். இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடையில இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்துட்டு அதே மாதிரி நம்ம அந்த 5 mm ஆஃப் பீட்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி வளைவாக வந்துட்டு சுகர் பீட்ஸ் அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதை ஒட்டி வந்துட்டு நம்ம ஒரு லைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே. நான் இப்போ இதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே புரியும். நம்ம ஃபஸ்ட் என்ன அந்த இதில் பண்ணோமோ அதையே வந்துட்டு மறுபடியும் இடையில வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒட்டி வந்துட்டு ஒரு 4 mm டல்கோல் பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ்னு கொடுத்துட்டு 3 வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். பார்க்க அழகாக வந்துட்டு ஒரு புட்டாஸ் மாதிரி நெருக்கமாக கொடுக்குறேன். அப்புறம் நம்ம கையில் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஆர்ச் இடையில போட்டிருந்தோம் இல்லையா அந்த ஃப்ளவர் புட்டாஸ் மாதிரி, அதை வந்துட்டு அங்கங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நம்ம பேக் நெக்கில் வந்துட்டு புட்டாஸ் மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். டல்கோல் பீட்ஸ் ஆஃப் பீட்ஸ் வந்துட்டு வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு ஒரு 4 mm ஒரு டல்கோல் பீட்ஸு ஒரு சுகர் பீட்ஸை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதை சுற்றி வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். ஓகே. இது வந்துட்டு நீங்கள் புட்டாஸ் வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரியான புட்டாஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். இதே வந்துட்டு இப்போ சாரீ வந்துட்டு பிங்க் கலராக இருக்குது, இப்போ வந்துட்டு க்ரீன் கலர் ப்ளவுஸ் எடுத்துருக்காங்கன்னா அந்த திலகம் ஸ்டோன் கொடுத்தேன் இல்லையா, அந்த திலகம் ஸ்டோனை நீங்கள் பிங்க் கலராக வைக்கலாம். இல்லை ரெட் கலர் சாரீனா ரெட் கலராக வைக்கலாம். அந்த மாதிரி காம்பினேஷனில் கூட கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த டேசல்ஸில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். எஸ்டின்னு சொல்லிட்டு ஸ்டோன் செயினை வந்துட்டு வச்சு அது மேலே ஜரி த்ரெட்டை வந்துட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். இன்னராக வந்துட்டு நம்ம அந்த ஹார்ட்டில் வந்துட்டு சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஒர்க் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிட்டு, பட் பார்க்குறதுக்கு எவ்வளோ எலிகண்ட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒர்க் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. கஸ்டமரோட ரிவ்யூஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ஃபோட்டோஸ் டெய்லி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. நான் உங்களை இன்னொரு அட்டகாசமான டிசைனிங் வீடியோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.